விநாயகர் எங்கே கரைச்சோம் அப்படிங்கிறத பார்ப்போமா? அதுவும் இல்லாமல் விநாயகர் ஏன் கரைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் கரைக்க நிறைய காரணம் இருக்குது. அதில் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரணம் சொல்ல போகிறேன். முன்னாடி காலத்தில் குளத்துல வறட்சி காரணமாக குளத்துல மணல் வெடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். விநாயகர் சிலை களிமண்ணில் செய்யறதுனால அந்த குளத்துல கரைக்கும் போது அந்த வெடிப்பு இந்த களிமண்ணால் நிரம்பிடும். அப்போது தண்ணி குளத்துல வற்றாமல் இருக்கும். நாங்கள் எங்கள் ஏரியா விநாயகரை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கவுண்டிச்சிபாளையம் அப்படிங்கிற வாய்க்காலில் தான் கரைச்சோம். இது ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வாய்க்காலில் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் சிமெண்ட்டு தரை கீழே போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆழமும் ரொம்ப கம்மி. எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக விநாயகர் கரைச்சிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வந்தோம். அப்புறம் என்ன சாப்பாடு தான். அன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் கேசரி, புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, நெல்லிக்காய் சாதம், சுண்டல், பூந்தி, ஊறுகாய் எல்லாம் தான் ஸ்பெஷல். நாங்கள் போய் இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன் நிறையா இருந்துச்சு. அதை பிடிக்கிறோன்ற பேரில் பிடிச்சிட்டு அப்புறம் திரும்பி எல்லாத்தையும் வாய்க்காலில் விட்டுட்டு திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.